الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وسلم تسليما. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: ألا إن الدنيا أرض حاضر يأكل منها البر والفاجر. ألا وإن الآخرة عجل صادق يقضي فيها ملك قادر. ألا وإن الخير كله بحذافيره في الجنة. ألا وإن الشر كله بحذافيره في النار. إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மேலான உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பினால, அவனுடைய ரஹ்மத்தினால, அவனுடைய இரக்கத்தினால ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய அவனுடைய புறத்தில் இருந்து நமக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்தோட, இந்த விலை மதிக்க முடியாத சொத்தோடு இன்று 15வது நாளை பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எல்லோருக்கும் விருப்பம் நோம்புடைய வரக்கத்திலே அடையோனும், நோம்புடைய காலங்கள் அமல் செய்யோனும், நோம்புடைய காலங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தோனும், குடும்பங்களோட பெருநாட்களை கொண்டாடோனும் என்ற எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் சோழர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய அஜனுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய ஆயுளுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுடைய ஆயுள், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம். இது ரெண்டையும் வைத்து ஒரு மனிதன் உலகத்தில் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய வேலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருங்குறது தான், அவனுடைய தொடர்பு அடைகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்காக வேண்டி வந்தது. இது ஓய்வெடுக்கிற இடம் இல்லை, இது சந்தோஷப்படுற இடம் இல்லை, இங்க நிம்மதியா இருக்கிறதுக்குரிய இடம் அல்ல, இங்க நிம்மதியா வாழ்வதற்குரிய வழியை தேடுவதல்ல. சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில சிரமப்படணும், உலகத்தில கஷ்டப்படணும், உலகத்தில பசித்திருக்கணும், உலகத்தில் தாகித்திருக்கணும், உலகத்தில் உறுப்புகளால் அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். முடிவுல அல்லாஹ் கண்ண புத்திரத்தோடு சந்தோஷப்படக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, யார் உலகத்தில சந்தோஷப்படணும் என்று ஆசைப்படுவாரோ, யார் உலகத்தில நிம்மதியை இருக்கணும் என்று ஆசைப்படுவாரோ, குர்ஆன்ல அல்லாஹ்
மனிதர்கள் ரெண்டு கூட்டத்தை சொல்லி காட்டார். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவர்களுடைய இலக்கை எப்பயுமே துணியாற்றார். விடிஞ்சா இரவையில கட்ட மூடு வரைக்கும் இவர்களுடைய இலக்கு துணியா. எங்க கடை, எங்க தொழில், எங்க வருமானம், நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், இன்றைக்கு தராவி தொடர்ந்தேன்னு கவலைப்பட மாட்டார். நான் அஜலோடு இருக்கிறேனே, நாளைக்கு நோம்பு பிடிக்கணுமே கவலைப்பட மாட்டார். ஆனா பெருநாளை கொண்டாட காசிலேன்னு கவலைப்படுவார். சீசனுடைய வியாபாரம் அமைதியிலேன்னு கவலைப்படுவார். இப்படி ஒரு கூட்டத்துடைய இலக்கு துணியா. சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இவர்கள் எங்களுக்கு இப்படி கேட்பாங்க. வராங்க சொல்றாங்க, யார இலக்கு துணியாவோ, யார இலக்கு இஞ்சையோ, அவரு துஆவிலையும் இதைத்தான் இலக்காக வச்சு கேட்பார். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ وَمِنْهُم مَّن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ أُولَٰئِكَ لَهُمْ نَصِيبٌ مِّمَّا كَسَبُوا وَاللَّهُ سَرِيعُ الْحِسَابِ. ரெண்டு வகையான கூட்டத்தை அதுக்கு குர்ஆன்ல பேசுறாங்க. அதுல ஒரு கூட்டத்தினுடைய தாக்கத் துனியா. அவங்க துஆவிலையும் சொல்லுவாங்க, எங்களோட உலகத்துல காரியத்தை அழகுபடுத்திட்டா, எங்க தொழில் அழகுபடுத்தி, எங்க கல்யாணத்தை அழகுபடுத்தி, எங்க படிப்புடைய ரிசல்ட் அழகுபடுத்தி, நான் நிச்சயிக்கிற ஜொப்ப அழகுபடுத்தி, இப்படி ஒரு சிந்தனையும் துணியா. ஆகிரத்தை பற்றிய கவலை இல்லை, மௌத்த பற்றிய கவலை இல்லை, கபருக்கு போகணுங்கிற சிந்தனை இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க இப்படி கேட்பாங்க, வாழ்றதுக்கு துனியா தேவை, அதனால அது நிம்மதியா கிடைக்கணும், அது கண்ணியமா கிடைக்கணும், அது அநியாயமா கிடைச்சிடக்கூடாது, அது பொய் சொல்லி கிடைச்சிடக்கூடாது, அது யாரையும் ஏமாற்றி கிடைச்சிடக்கூடாது, அது இல்லீகலா கிடைச்சிடக்கூடாது. துனியா கிடைக்கணும் அழகான முறையில. சொல்லுவார்கள், யாருதான் எங்களோட உலகத்தை அழகுபடுத்தி, எங்களோட உலகத்தில பூமிக்கு மேல தத்திருக்கிற வாழ்க்கையை அழகுபடுத்தி, ஆனா எங்களை ஆசிரியத்தில் எங்களை கைவிட்டுறாங்க. எங்களை ஆசிரியத்தில் எங்களை கைவிட்டுறாங்க. எப்படி எங்களை துணியா அழகாயிட்டோம் என்று விரும்புகிறோமோ, இதை போல ஆசிரியத்திலே அழகாயிட்டோம். ஏன்னா எப்படி எங்களோட உலகத்துல நாங்க எப்படி எங்களோட குடும்பத்தோட, எங்களோட மனைவி மக்களோட, எங்களோட பிள்ளைகளோட குடும்பம் எப்படி உலகத்திலே எங்களை தொழில் வியாபாரங்களை சந்தோஷமா இருக்கிறோமோ, இதை போல ஆசிரியத்திலே சந்தோஷமா இருக்கிறோம், சூரியத்திலே சந்தோஷமா இருக்கணும். அதனால என்ன செய்யும், எங்களை ஆகிரத்தை அழகுபடுத்தி எங்களை நரகத்துக்கு அனுப்பினாங்க. அது எங்களை இலக்கு இல்லை. உலகத்தில் வாழும் பொழுதே நரகத்தை பயப்படுவார்கள். யாரு யாரு உலகத்தில் வாழும் பொழுதே நரகத்தை பயப்படுவார்கள். உலகத்தில் வாழும் பொழுதே நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் சொன்னார், இப்படி ஒரு கூட்டம் பூமிக்கு மேல் இருக்கிறார். அதனால எங்க வாழ்க்கையுடைய இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் 60 வருடம் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, 60 வருடத்துடைய ஆயுளை கொடுத்து, 60 வருடத்துடைய ஆரோக்கியத்தை கொடுத்து, யார் அல்லாஹ் அடையலையோ, யாரு தன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்கலையோ, யாரு தன்னுடைய கபரை தனக்கு நிம்மதி தரக்கூடியதாக அமைக்கலையோ, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரு நாளைக்கு அல்லாஹ்ட்ட போனா அவரு காட்டுற இந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் சொல்ற இந்த கதையை ரொம்ப கேட்க மாட்டார். அவருடைய இல்லத்துக்கும் ரிட்டர்ன் அடிக்க கேட்டா 60 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய. சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் கவனமா யோசிக்கணும். எங்களோட வாழ்க்கையில இலக்கு ஆகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல 3 விடயத்தை பயப்பட சொல்றார். இதுதான் பயப்படுவதற்கு தகுதியான விடயம், இதுதான் பயப்படுவதற்கு பொருத்தமான விடயம். வறுமையால பயப்படுவதும், நஷ்டால பயப்படுவதும், உலகத்தில்
மௌத்தாக்க மாட்டான். பயப்படுங்க 3 விடயத்துக்கின்றான் அல்லாஹ். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? வத்தகல்லாஹ். நீங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை பயப்படுங்க. ரப்புடைய நிபந்தனை குர்ஆன் அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றான். வத்தகல்லாஹ். நீங்க உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுங்க. இரண்டாவது சொல்றான் வத்தகன்னார். நரக நெருப்ப பயப்படுங்க. எதை பயப்படுங்க? நரக நெருப்ப பயப்படுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லது, நீங்க பார்க்கிற மாதிரி இடம் இல்லது, நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இடம் இல்லது. சகோதரர்களே பெரியார்களே, எப்படி சுவர்க்கம் ஒரு மனிதன் கேள்விப்பட்டதை விட, ஒரு மனிதன் கற்பனை பண்ணினதை விட பல மடங்கு அப்பாற்பட்டதோ, பல மடங்கு சக்தி வாய்ந்ததோ, இதை போல அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகமும் நாங்கள் கேள்விப்பட்டதை விட பல மடங்கு பயங்கரமான, நரகமும் நாங்கள் கேள்விப்பட்டதை விட பல மடங்கு விசாலமான, பல மடங்கு கண்டிக்கக்கூடிய சகோதரர்களே பெரியார்களே. அதனால அல்லாஹ்வே சொல்றான், நீங்க பயப்படுறதுக்கு தகுதியான இடம் அது. நரக நெருப்ப பயந்து வருமோ, அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது சாதாரணமானதல்ல. அங்க போனா உங்களுக்கு வெளியில வார்த்தை இடம் இல்லை. அதனால நினைத்துக்குரிய மேலான சகோதரர்களே, 3வது விடயம் வத்தகு யௌமன் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயப்படுமோ, அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? முழு உலகமும் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட நாள். முழு உலகமும் முழு மனிதர்களும் சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் எல்லாரையும் கொண்டு வந்து சமனா நிறுத்த போறான். படிச்சவர் வேற, பாமரர் வேற அல்ல, பணக்கார வேற, ஏழை வேற அல்ல, ஆண்கள் வேற, பெண்கள் வேற இல்ல, நல்லவர் வேற, நடிச்சவர் வேற இல்ல. அல்ல எல்லாரையும் பிரிக்க போறோம், எல்லாரையும் கொண்டு சேர்க்க போறான். எல்லாரையும் கொண்டு வந்து ஒரே நாள்ல ஒரே இடத்துல குறித்த நேரத்துல அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்த போறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், பயப்படுறதுக்கு தகுதியான நாள் இந்த நாள் தான். இந்த இடத்தை பயப்படுறதுக்கு தகுதியான இடம். ஏன் தெரியுமா பயப்படணும்? இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் உதவி செய்யலாம். யௌம துபலஸ் ஸராயிர் ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர். கியாமத்துக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அல்லாஹ்வை சந்திக்கிற நாளைக்கு நிறைய பேர் இருக்குது. அதுல ஒரு பேர் என்ன தெரியுமா? யௌம துபலஸ் ஸராயிர். ரப்ப சொல்றான், அந்த நாள் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படும் நாள். சாதாரண நாள் இல்ல, உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அம்பலப்படுத்துற நாள். சகோதரர்களே பெரியார்களே, அது எந்த நாள் தெரியுமா? கபூரிலிருந்து எழுப்பி போற நாள். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூரா சூரத்துல் ஆதியாத். நாங்க கணக்கெடுக்கிறதும் இல்ல, நாங்க நிறைய பேருக்கு பாடும். அந்த சூறால பயங்கரமான ஒரு விஷயத்தை ரப்பு சொல்றார். அதுல கடைசியில ஆழமான ஒரு விடயத்தை சொல்றார். ரப்பு சொல்றார், நல்லா விளங்கிக் கொள்வோம். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட கபூரிலிருந்து எழுப்பாட்ட வழக்கொள்ள. அப்பலா யஅலமு அப்பலா யஅலமு இதா பஅஸர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர். இந்த வார்த்தை எங்களோட ஒவ்வொருத்தர கல்விலே நீக்கணும். இது விதியை கொள்ளே நீக்கணும், இது பஜாருக்கு போக்கலே நீக்கணும், இது தொழில் செய்ய கொள்ளே நீக்கணும், இது இரவேல தூங்க கொள்ளே நீக்கணும், இது திருமணம் முடிக்க கொள்ளே நீக்கணும், இது ஒரு அமானிதத்தை பாரம் எடுக்க கொள்ளே நீக்கணும், இது புள்ள கிடைச்சா புள்ள வளர்க்கிற விஷயத்திலே நீக்கணும். எல்லா விஷயத்திலும் இந்த வார்த்தை உள்ளத்தில் இருந்து வருகிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுடைய கபறுகளில் இது எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல, அந்த நாள், அந்த கட்டத்துல உங்களோட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தின் உள்ளத்தை நாங்க உருக்கி எடுப்போம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உங்களோட உள்ளத்துல மறைஞ்சி இருக்கிறத குளிக்க எடுப்போம். ரப்பு சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சது கண்சால மட்டும்தான், உங்களுக்கு தெரிஞ்சது கண்ணால காட்டுறது மட்டும்தான். ஆனா எங்களுக்கு உங்களோட கண்ணுடைய மோசடி தெரியும், உங்களோட கல்புடைய மோசடியும் எங்களுக்கு தெரியும், உங்களோட உள்ளத்துடைய நிலைமையும் எங்களுக்கு
எழுப்பாட்ட படங்கள்ல உங்களோட உள்ளங்கள்ல அடியில உள்ளத்தை நாங்க உருகி எடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை சந்திக்கிற நாள், அந்த நாள் கல்வை தட்டி கூலி கொடுக்கிற நாள். அந்த நாளிலே உள்ளத்தை தட்டி கூலி கொடுக்கும் நாள். சகோதரர்களே, பெரியார்களே, சும்மா இல்ல கூலி, செஞ்ச அமல்களுக்கு சும்மா இல்ல கூலி, அமல எண்ணி அல்ல கூலி, அமல நிறுத்தித்தான் கூலி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள்ல கூலி அமல எண்ணி அல்ல, அமல நிறுத்தி, அமல நிறுத்தித்தான் கூலி. சகோதரர்களே, பெரியார்களே, மீசான வச்சுத்தான் அந்த நாள்ல சுவர்க்கம் நரகம் முடிவெடுக்கப்படும். 3 விடயத்தால வச்சிருக்கிறான் அந்த நாள்ல சுவர்க்கத்தை நரகத்தை முடிவெடுக்க. 3 விடயத்தால வச்சிருக்கிறான். இந்த 3 கட்டத்துக்கும் முகம் கொடுக்கணும் அந்த நாள்ல. சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாட்ட சொன்னாங்க, ஆயிஷா, நாளை கியாமத்தில் அல்லாஹ் 3 கட்டத்தை மனிதன் சந்திக்க இருக்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கிற நாள்ல இந்த 3 கட்டத்திலையும் இரக்கமுள்ள அல்லாஹ்வை தவிர அடியானுக்கு வேற யாரும் உதவி செய்யலாம். அடியாண்ட பணம் உதவி செய்யலாம், அடியாண்ட செல்வாக்கு உதவி செய்யலாம், அடியானுடைய பதவி உதவி செய்யலாம், அடியானுடைய ஆள் பலம் உதவி செய்யலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பு சொல்றான், அல்லாஹ் இரக்கம் காட்டினாலே ஒழிய இந்த 3 கட்டத்திலையும் அடியான் தப்புறத்துக்கு வழியே இல்லை. இந்த 3ம் அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் உட்பட்டது. இந்த 3ம் அல்லாஹ்வுடைய டிபார்ட்மெண்ட் உட்பட்டது. என்ன 3 விடயம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒன்று அடியானுடைய பட்டோலை கொடுக்கிறது. சகோதரர்களே, இந்த 3ம் சுவர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பை முடிவு செய்யும். என்ற தீர்ப்பை முடிவு செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் யாரெல்லாம் உள்ளத்தால் நல்லவர்களாக வாழ்ந்தோமோ, செயல்களால் இல்லை. அல்லாஹ் கல்பத்தாலே பார்க்கிறான், அல்லாஹ் உள்ளத்தாலே பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உருவம் ரப்புக்கு வானம், உங்களுடைய தோற்றம் ரப்புக்கு வானம், உங்களுடைய வெளிப்படையான சூரத்துகள் ரப்புக்கு தேவையில்லை. ரப்புக்கு தேவை என்ன தெரியுமா? ரப்ப உங்கள்கிட்ட பார்க்கிறது என்ன தெரியுமா? வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயலையும் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களோட கல்வியை இருக்குது, அப்பதான் உங்களோட செயல். அதற்கு சுமரதேலாம் சொல்லுவாங்களா, உங்களோட ஆட்டிலிருந்து நீங்க கடக்கிற பால் இருக்குது, இந்த பால் கூடி ருசிக்காது உங்களோட கல்வி கெட்டு போலாம். அல்லாஹ் எவ்வளவு ஆழமான விஷயம், எவ்வளவு தூரம் கூட யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, நாவு சக்கரமாக இது வேற இல்ல, கல்வி சீராகணும், உள்ளம் சீராகணும். அது பெறக்கூடிய ஒரு சாமல். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மக்ரிபுடைய சுன்னத்து தொழுகைக்கு பின்னால கேட்பாங்க, அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை பரட்டக்கூடியவனே, உள்ளங்களுக்கு சொந்தக்காரனே, எங்க உள்ளத்தை உங்க தீனி பக்கம் பரட்டுதா, எங்க உள்ளத்தை ஹிதாயத்தின் பக்கம் பரட்டுதா, எங்க உள்ளத்தை ஈமானின் பக்கம் பரட்டுதா. பாத்திலின் பக்கம் பரட்டினாங்க, துனியாவுக்கு பரட்டினாங்க, ஏமாத்திரத்துக்கு பரட்டினாங்க, உலகத்தில் சீசனை சம்பாதிக்கிறதுக்கு பரட்டினாங்க. ரமதான்ல லைலத்துல் கத்ரை விட்டு போட்டு, கயாமுல் லைல விட்டு போட்டு, வாங்கு சுன்னா இமாம் ஜமாத்தை விட்டு போட்டு, ஒரு நாள பெருநாளை டார்கெட் பண்ணி பஜார்ல ஈமான மண்ணாக்கிறதுக்கு என்ற உள்ளத்தை திருப்பினாங்க. நலவின் பக்கம் திருப்பிச்சாயா? அது மட்டும் இல்ல, அங்காலே கேட்பாங்க, யாரா கல்வை திருப்பிட்டியா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே கேட்க சொல்றான். இது நபி கேட்க துஆ. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரானில் அல்லாஹ் இந்த முழு உம்மத்துக்கும் கேட்க சொல்றான். கேளுங்க, யா அல்லாஹ், எங்கட கல்வை நீ ஹிதாயத்தின் பக்கம் திருப்பிட்டியடா, எங்கள் உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் திருப்பிட்டியடா. அதுக்கு பின்னால வேற இந்த பாத்திலின் பக்கமும் எங்கள் உள்ளத்தை திருப்பினாங்க. ஹிதாயத்து பெற்ற உள்ளமும் பெறலாம், அதுவும் திரும்பலாம். அதனால அல்லாஹ் சொல்றான், கல்பு ஹிதாயத்தோடு இருக்கக்குள்ள மௌத்தாகும். உள்ளத்துக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், அப்பதான் அமல்கள் கபூலியத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
கல்வுடைய ஹிதாயத், அப்பதான் அமல்கள கபூலியத். கல்வுடைய ஹிதாயத் இல்லையா, அமல்ல கபூலியத் இல்லை. மக்கள பார்வையில பள்ளிக்குள்ள இருக்கலாம், மக்கள பார்வையில முக்சம் இருக்கலாம், மக்கள பார்வையில தராவி இருக்கலாம், மக்கள பார்வையில பெரும் கொடைவல்ல இருக்கலாம். ஆனா கல்வில எங்க இருக்குது ரப்பு பார்க்கிறார், உள்ளத்தில் என்ன இருக்குது? சகோதரர்களே, பெரியார்களே, ரிவாயாத்துல வருது, அடியானுடைய அமல்கள் 7 வானத்திலே செக் பண்ணப்படுவான். இது ரொம்ப டேஞ்சர் விடயம். அடியானுடைய அமல் 7 வானத்திலே செக் பண்ணப்படுவான். ரிவாயத்திலே ஒவ்வொரு வானத்திலே செக் பண்ணுவான். சகோதரர்களே, பெரியார்களே, பாருங்க, அமல்களை கொண்டு போறதுக்கு எத்தனை பேர் எங்க பிடிச்சிக்கிற நோம்போ, நாங்க தொழுக, எங்கட தராவி, எங்கட இரவு வணக்கம், நாங்க கொடுத்த ஜகாத்து சதகா, இதுக்கு எத்தனை போசஸ் இருவாங்க, எத்தனை காவலாளி இருவாங்க. இதுல ஒரு காவலாளி யாரு? எங்களோட இதுல 2 வழக்கு. எங்களோட ஒவ்வொரு சொல் செயலும் எந்த ரகீபத்தில் கொண்டு வைத்து சேர்க்கப்படுவது அவங்க ரமேஸ்வரன். மனிதனுடைய எந்த சொல்லும் இல்ல, அது ரகீபத்தில் இடத்துல கொண்டு வைத்து சேர்க்கப்பட்டே இல்லை. சோழ பெரியார்களே, நண்பர்களே, அதனால ரகீபத்தில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமல உயிர் போனதுக்கு பின்னால இத மலக்குமார் அல்லாஹ்க்கு எடுத்துக்கொண்டு போவாங்க பட்டோலை. அதற்கு குபத்துக்கு ஆமீர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. இப்னு மாஜாவுடைய ரிவாயத் என்று நினைக்கிறேன், அல்லது திருமதியுடைய ரிவாயத் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே மலக்குமார் சிக்மாறுறாங்க. அதுல ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழிலுக்கு பின்னால மகரிபுக்கு மாறக்கூடிய ஷிப்டுடைய மலக்குமார் இருக்கிறாங்களே, அவங்க அடியாண்ட பட்டோலை எடுத்துக்கொண்டு வேலை போறாங்க. அடியாண்ட பட்டோலை அந்த கண்டைக்கு செய்யும் அமல் அண்டையோட முடிஞ்சு, நேற்றைய அமல் நேற்றையோட முடிஞ்சு, இன்றைய அமல் இன்றையோட முடிஞ்சு. அது நலவோ கருவியோ, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பட்டோலையை மேல் எடுத்துக்கொண்டு வைத்திருவார். அப்ப நாளைக்கு அடியான் அல்லாஹ்வை சந்திக்க கொள்ள ஒவ்வொரு வானத்திலையும் அமல் செக் பண்ணப்படுவான். உலமாக்கள் எழுதுறாங்க, விரிவா பேச நேரம் இல்ல, சில மக்களுடைய அமல்கள் வருமா இந்த அளவுக்கு சக்சஸ் 7 வானத்திலையும் அந்த அமல்களுக்கு மார்க்ஸ் போடப்படும். 100க்கு 100. எல்லாம் சரி, போற இடத்துல எல்லாம் சரி. ஏர்போர்ட் போறார், பிளைட்ல ஏற போறார், கவுண்டர்ல வெளி செக்யூரிட்டி ஆரம்பிச்சது, பிளைட்ல ஏத்துறதுக்கு நிக்கிறவர் வரைக்கும் பார்த்தது எல்லாம் சரி. சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் ஓகே, எல்லாம் ரிசல்ட் கொடுத்தாச்சு, இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சு, எக்ஸாம் செஞ்சாச்சு, ட்ரெயின் காட்டியாச்சு, இப்ப லைசன்ஸ் கையில கொடுக்கறது மட்டும்தான் வேலை. எல்போட்டும் எடுத்தாச்சு, எல்லாம் சரி வாங்கியாச்சு, எல்போட்டும் எடுத்தாச்சு, நீங்க சரி, உங்களுக்கு ஒரிஜினல் லைசன்ஸ் பெற்றுக் கொள்ளணும். சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் முடிஞ்சு, ஆனா ஃபைனல் இடத்துக்கு போகும். 7 வானத்தை தாண்டி 7 வானத்திலே மாஸ்க் போட்டு அல்லாஹ் சில மக்களுடைய செயல்களை, சில மக்களுடைய நோம்ப, சில மக்களுடைய ஜகாத்த, சில மக்களுடைய ஹஜ் உம்ராவ, சில மக்களுடைய தொழுகைய அல்லாஹ் போகுமா. 7 செக் பாயிண்ட தாண்டி சகோதரர்களே, பெரியார்களே, அதை எடுத்து அல்லாஹ் பார்த்ததோட அப்படியே அதை சுருட்டி எடுத்து வீசி போட்டு சொல்லுவானா, இந்த அடியானுக்கு என்னுடைய லானத்துண்டாகும். அப்படியே சுருட்டி வீசிட்டு சொல்லுவானா, இந்த அடியானுக்கு இந்த லானத்துண்டாகும். எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த பட்டோலை நான் பார்க்கறதுக்கு தயார் இல்லை, இந்த லிஸ்ட நான் எடுக்க தயார் இல்லை, மாறன் எடுக்க. சௌரிய பெரியாரே, எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் ஓகே. இப்ப மறக்கமா கேட்பாங்களா, ஏங்க 7 வானத்திலே பார்த்தாங்க, இன்னும் தேவையான இடங்கள் எல்லாம் செக் பண்ணினாங்க, போட்ட எல்லா கம்ப்யூட்டர்லயும் ஓகே, ஆனா நீ ஏறெடுத்தும் பார்க்கல இல்லையா, உன்னை பதிவு சொல்லி என்ன காரணம்? அல்லாஹ் அதுக்கு பிறகுதான் நாம் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க எல்லாரும் இவருடைய செயலை பார்த்தீங்க, நான் இவருடைய கல்வை பார்த்தேன். நீங்க எல்லாரும் இவரை பார்த்தீங்க, இவருடைய செயலை பார்த்தீங்க, நீங்க எல்லாரும் இவரை பிடிச்ச நோம்ப பார்த்தீங்க, நீங்க எல்லாரும் இவருடைய சதகா எண்ணிக்கையை பார்த்தீங்க, நீங்க எல்லாரும் இவருடைய வெளிரங்கத்தை பார்த்தீங்க, நான் இவருடைய கல்வை பார்த்தேன். எல்லாம் ஓகே, ஆனா உள்ள மோசம், உள்ளத்தில் ஒன்றும் இல்ல.
ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு கலக்கு இருந்துச்சு. அதனால எனக்கு இவருக்கு இடமில்லை. அல்லாஹ் பாதுகாக்கோடு பல மக்கள் எழுதுறாங்க அந்த ரிவாயத்துடைய தொடர்ல. இதனுடைய முடிவு எப்படி என்றால் அல்லாஹ் பாதுகாக்க முழு வானம் பூமியுடைய பதுவாவும் இவருக்கு கிடைச்சி நாளை கியாமத்துல மதிமான சொல்றதுக்கும் வெற்றம். ஆனா வரலாறுடைய தொடர்கள் சொல்றதுனால சொல்றேன், நாய் பன்றியை விடவும் இவர் கியாமத்துல கேவலப்படுத்தப்படுவார். எப்படி நாங்க நாய் பன்றி போன்ற பொருள்களை உலகத்தில் அசிங்கமாக பார்ப்போமோ, இதை போல நாளை கியாமத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் அவன் ஆட்களும் இவரை கேவலமா பார்ப்பாங்க. அல்லாஹ் அந்த நிலைமையில இந்த மௌத்து வரைக்கும் ஒரு உம்மத்தை பாதுகாப்பாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தர்ப்பம் வட்டிக்கிறது எங்கள் அமல்களுடைய தௌபீக்கு கபூலியத்தா மாறோடும். ஏற்கனவே வெளியே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாம அவங்களுக்கு வாங்கச்சூடு இல்ல, அவங்களுக்கு நோம்பும் சரியா, அவங்களுக்கு நோம்பு பிடிக்கிற நேரமும் இல்ல, துறக்கிற நேரமும் இல்ல. இன்னமும் அவங்களோட காலங்கள் இல்ல. காலமும் பஜார்ல கூச்சல் விட்டதை போல பஜார்கள்ல பகல்ல கூச்சல் விட்டு கொண்டிருக்கிறாங்க. இரவையில 11 மாதம் சோறு இல்லாம தூங்கினாங்க. ரமதான்ல காலத்திலேயாவது இரவையில எழுப்புவோம், தஹஜ்ஜத் சொல்லுவோம், அல்லாஹ்வை மன்றாடுவோம், 2 துளி கண்ணீர் வடிப்போம், அவனுடைய கபூலியத்தை கேட்போம் என்று தௌபீக்கே இல்லாம ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் புலன்களை போன்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை போல, சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதன் தௌபீக் இல்லாம இருக்கிறான், அது பெரிய நஷ்டம். அதை விட பெரிய ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? தௌபீக் கிடைச்சும் கபூலியத் கிடைக்காம போனா கியாமத்துல நஷ்டம். தௌபீக் இல்லையா துனியாவும் நஷ்டம், ஆகிராவும் நஷ்டம். தௌபீக்க பயன்படுத்தினார் இல்லையா உலகத்திலேயும் கேவலம், ஆகிரத்திலேயும் கேவலம். ஆனா ஒரு மனிதனுக்கு தௌபீக் கிடைச்சிருக்குது, மக்கள பார்வையில கொள்கையாளி, மக்கள பார்வையில நோபாளி, மக்கள பார்வையில கொடுத்தவர். ஆனால் கபூலியத் கிடைக்கலன்னா ஆகிரத்தில் அவர் மோசம். கபூலியத் எங்க கிடைக்கும்? அது கல்வியிலிருந்து தான் கிடைக்கும், அது உள்ளத்திலிருந்து தான், உள்ளத்தினுடைய செயல்பாட்டிலிருந்து தான் நல்லா வச்சிருக்கிறார். அதனால சகோதரர்களே பெரியார்களே, தௌபீக் கபூலியத்தாக மாறணுமா? 4 இடத்தில் எங்கள் அமல பாதுகாக்கும், 4 இடத்தில் எங்கள் அமல பாதுகாக்கும். இந்த 4 கட்டத்தில் எங்கள் அமல பாதுகாத்து எங்களை ரப்புல பாரம் கொடுக்கும். எங்கள் அமல்ல 4 விஷயம் தேவை. சகோதரர்களே பெரியார்களே, இந்த 4ம் சரியா அமைஞ்சிட்டா இன்ஷா அல்லாஹ் அந்த அமல் கபூலியத்துள்ள அமலாக மாறும். அந்த அமல் மீசான்ல பாதுகாக்கப்படும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யலாம் என்றால் ஒன்று பட்டோல, அடுத்தது சிராத், அடுத்தது மீசான். இந்த 3 இடத்திலேயும் அல்லாஹ்வுக்கு யாருக்கும் உதவி செய்யலாம். இந்த 3னுடைய தீர்ப்பும் சுவர்க்கம் தான். பட்டோல வலது கையில கிடைத்தா சுவர்க்கம், இடது கையில கிடைச்சா நரகம். மீசான் பாரமாகிட்டா சுவர்க்கம், அது தாழ்ந்துட்டா நரகம். சிராத்துடைய வலது பக்கம் சுவர்க்கம், இடது பக்கம் நரகம். எதை தயாரிச்சாலோ அதுக்கு தோதுவான முறையில சிராத்துல நடப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இந்த 3ம் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை அமல பார்ப்பார். இந்த பட்டோல தான் இடத்துல அல்லாஹ் எங்களை செயல பார்ப்பார். இந்த சிராத்துக்கு மாறத்துல நடக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களை செயல பார்ப்பார். அத மாதிரி இந்த மீசான்ல நெருக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களை செயல பார்ப்பார். சௌரிய பிரியார்களே, அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல உங்களோட அமல என்னோன்னு சொல்லல, உங்களோட அமல என்னோன்னு சொல்லல. ரகாத்துக்களை எண்ணி ரப்பு கூலி தர மாட்டான், ரகாத் தராவீக எண்ணி கூலி தர மாட்டான். 40 வருஷம் பெற்ற நோம்பு பிடிச்சிருக்கிறார், எண்ணி கூலி தர மாட்டான். சகோதரர்களே, இந்த நோம்ப மீசான்ல போட்டு அல்லாஹ் பாரம் பார்ப்பான். நாங்க தொழுகை சுபமுடைய தொழுகைக்குது, இந்த தொழுகையை மீசான்ல போட்டு அல்லாஹ் பாரம் பார்ப்பான். சொல்ல அல்லாஹ்வுடைய தராசி சாதாரண தராசி இல்லை. وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تَظْلَمُ نَفْسٌ شَيْئًا. அல்லாஹ்வுடைய தராசி நீளமான தராசி. ரப்ப சொன்னார், எங்களுடைய நீளமான தராசியில உங்களோட ஒவ்வொருத்தருடைய செயல்களை வச்சு நாங்க பாரம் பார்ப்போம். இந்த பாரம் பார்த்து அணுவளவு கூட உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், கொஞ்சமும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம்.
நீங்க செஞ்சது கடுகளவாக இருந்தாலும் அதையும் அந்த மீசானுக்கு கொண்டு வருவோம். தெளிவான முறையில் நீங்க அதை பெற்றுக் கொள்வீங்க. அதனால வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் பாரம் பார்ப்பான் நம்மள. அதனால எங்க அமல்கள் பாரமாகவும் கபூலியத்தாகும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஒரு தொப்பி வியாபாரி இல்ல. அவர் என்ன செய்வாரு, கையால நாங்க இந்த ஓலைகளை கோரிச்சு சரி செய்யறத போல அவர் இந்த கூழ் தொப்பி செய்வார். கையால கூழ் பின்னி இருக்கிற தொப்பி செய்வார். அதை எடுத்து கடலுக்கு போடுவார். இப்படியே போகல, ஒரு நாள் ஒரு தொப்பி அவர் எடுத்து கொண்டு போனார். வீட்டு கடையில ஒரு தொப்பி செட்ட கொடுத்து கேட்டார் வேணுமா. கடைக்காரர் பார்த்துட்டு சொன்னாரு, தொப்பியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நீங்க அடிக்கிற விலையில கூட, நீங்க அடிக்கிற விலை கூட, அதனால இந்த விலைக்கு இது போறாங்க. சாமான் சாமான் கொட்டி, ஆனா இந்த விலை தந்து எடுத்து எங்களுக்கு விற்க கட்டானே. சாமான் லோக்கல் சொல்லல, சாமான் அல்ல, ஆனா எங்களுக்கு எடுத்து கைடித்து விற்க கட்டானே. உடனே இந்த வாலிபர் ஆன ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு சரியான கவலை. அவர் கேட்டாரே, நாளுகிறீங்க சாமான் மோசம் என்று நான் சொல்லட்டேன், எனக்கு கட்டாதது நான் சொன்னேன், பக்கத்து கடைக்கு பஜாருக்கு போனா உங்களுக்கு லேசம் கொடுத்து கொள்ளலாம். அதுக்கு அந்த வாலிபர் கண்ணை தொடர்ச்சி கொண்டு சொன்னாரே, நான் எங்க தொப்பியை விற்கலன்றதுக்காக வேண்டிய அல்ல, நீங்க சாமான் நல்ல, ஆனா இந்த விலைக்கு போறாங்கன்னு சொல்றீங்களே, அதை சொல்லப்போல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த தொப்பியில விஷயத்திலேயே இதுக்கு அழிஞ்சு போகக்கூடிய இந்த செல்வத்தை தாரத்துக்கு நீங்க பொறாதன்னு சொல்றீங்கடா, நாளைக்கு அல்லாஹ் அழியாத சுவர்க்கத்தை வச்சுக்கிறான், முடிவில்லாத சன்மானத்தை வச்சுக்கிறான். ஏங்க கொஞ்சம் அமலை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதிலையும் கலப்போல போயிட்டா, நீ செஞ்சதெல்லாம் நல்ல, ஆனா பால்ல ரத்தம் ஒரு சொட்டு கலக்கிறத போல நீ 50 லிட்டர் பால் குழந்தைக்கிறாய், அதுல ஒரு துளி ரத்தம் கலந்திக்குது. அதனால இவரோ பெரிய சுவர்க்கத்தை தாரத்துக்கு இந்த இபாதத்து போதாது, நீ கொண்டு வந்திருக்கிறது காணாது, நல்லதுதான், ஆனா இதை அடையிறதுக்கு இது காணாது என்று சொல்லிட்டாங்கடா. நீங்க தொப்பிய வாங்கினா நான் இன்னொரு கடைக்கு போயிட்டு கொண்டு கொள்வேன், ஆனா ரப்பு ஏங்க இபாதத்துக்கு சுவர்க்கம் தரமாட்டேன் என்று திருப்பி அனுப்பிட்டா நான் எங்க போயிட்டு கரை செய்ய, நான் யார்கிட்ட போயிட்டு கேட்கிறது, நான் யார்கிட்ட போய் ஒழுங்குறது இந்த நாள்ல, இதை நினைச்சாங்க. அதனால வேளாண் சகோதரர்களே, எங்களை இபாதத்துகள் பாரம் பார்ப்பானல்லா. அதனால அமல பாரமாக்கணும். அமல் பாரமாகணுமா? வாழ்க்கையில 4 விஷயம் தேவை. அதுல முதலாவது எங்க வாழ்க்கையில இல்மு தேவை. இல்ம படிக்கணும். இபாதத் எவ்வளவு முக்கியமோ இதை போல இல்மு முக்கியம். அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம், அது அல்லாஹ்ட்ட போய் சேரணுமா, அதை முறையாக செய்யணும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையில செஞ்சாங்க, அந்த முறையில செய்யணும். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தாரு, தொழுதாரு, நபியவ பார்த்து கொண்டிருந்தாங்க. சலாம் கொடுத்ததோட கூப்பிட்டு சொன்னாங்க, திரும்ப போய் கொஞ்சம் சொல்லுவாப்பா, நீ தொழில திரும்ப போய் சொல்லு. அவர் திரும்ப போயிட்டு சொல்லுறார். திரும்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, ஏறியா பசல்லி பைன்னகலம் துசல்லி, நீ இன்னும் தொழல, திரும்ப போய் தொழுது வா. 3வது முறை போனார், தொழுதார், திரும்பி வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏறியா பசல்லி பைன்னகலம் துசல்லி, இன்னும் தொழல, திரும்ப போய் தொழுது வா. 4வது முறை அவர் போகல. இப்ப அவருடைய தொழுகைக்கு வைத்தியம் செய்கிறார். இப்ப தொழுகைக்கு மருந்து கேட்கிறார். 4வது முறை கேட்டாரு, வல்லதி பஸக பில் ஹக்கி லா அஹ்சின் யா ரசூலல்லாஹ், உண்மையை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ் மீது சத்தியமா கேட்கிறேன், இதை விட எனக்கு தொழுகை அழகுபடுத்த தெரியாது, இதை விட எனக்கு தொழ தெரியாது, நான் எப்படி தொழுவது யா ரசூலல்லாஹ். இப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா துஸல்லி, சல்லு கமா ரஅய்துமூனி துஸல்லி, நான் தொழுகிறதை எப்படி பார்த்தீங்களோ அப்படி தொழுங்க, நான் தொழுகிறதை எப்படி பார்த்தீங்களோ அப்படி தொழுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார், எனவே இபாதத்துல அல்லாஹ்வுடைய இல்ம கொண்டு வரணும், அதனுடைய சட்டங்களை படிக்கணும், அதுக்கு நேரக்காலம் கொடுக்கணும், அந்த உலமாக்களுக்கு நேரம் கொடுக்கணும். ரமதான் சந்தர்ப்பம், 11 மாதம் பஜாருக்கு கொடுத்தோம். ரமதான் காலத்தில் நமது பள்ளிக்கு கொடுப்போம், இல்ம படிப்போம், முறைய படிப்போம், ஜகாத்துக்களை கேட்டு கொடுப்போம். ஒவ்வொருத்தர் வந்து சொல்லுவாங்க, எங்களை அந்த பில்டிங் 4 தட்டு பில்டிங் 10 தட்டு பில்டிங், உங்களோட 3 வருஷத்துல ஜகாத் எங்களுக்கு தாங்கோ, உங்களோட சதகாக்களை பண்ணிட்டு எங்களுக்கு தாங்கோ, 1000 பேர் சொல்லலாம். ஆனால் தேவையுடையவர்களுக்கு அது போய் சேரணும். அதனால மேலானவர்களே, அந்த முறையை படிச்சு செஞ்சா அந்த
அந்த அமல் அல்லாஹ்ட்ட போய் சேரும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வை ஞாபகத்தோட செய்வோம். எங்கள் ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, எங்கள் ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட. சகோதரர்களே, பெரியார்களே, உடம்பு மஸ்ஜிதுக்குள் இருக்குது, ஆனா உள்ள வெளியே இருக்குது. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையா, அந்த இபாதத்தை அல்லாஹ் பாடம் எடுக்க மாட்டான். யாருடைய உடனே அசைவு துவாவுல, ஆனா அவருடைய கல்பு வெளியே இருக்குதா, இவங்க துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றாங்க ரசூலுல்லாஹ். உடம்பு பள்ளிக்குள்ள இருக்குது, உடம்பு ஸ்கூல் இருக்குது, உடம்பு கண்கொறான பார்த்து கொண்டிருக்குது, ஆனா கல்பு அழிஞ்சு போகக்கூடிய சொத்துக்களுடைய கற்பனையில் இருக்குதான். அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதனால தான் சிந்தனை. அதற்கு அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவியில மடியில சாண்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீரென அழுகிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறாங்கடா, பக்கத்தில் இருக்கிற மனைவியும் அழ ஆரம்பிச்சா. கேட்டாங்க, ஏன் அழுகிறாய்? சொன்னா மனைவி, நீங்க எதுக்கு அழுகிறீங்களோ அதுதான் என்னையும் அழ வச்சுச்சு. அப்துல்லாஹ் பின் ரவாஹா என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க உலகத்தில் எவ்வளவோ அமல் செஞ்சிருக்கிறோம், நாளைக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி உண்மையிலே அவன சுவர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் நாங்க சேர்ந்து கொண்டு அவனை திருப்தியோட போனாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு வருவானா நரகத்தை கொண்டு வருவானான்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தை கொண்டு வருவதாகத்தான் சொல்லி இருக்கிறான். அதனால நான் யோசிக்கிறேன், எனக்கு ஞாபகம் வருது, நான் சுவர்க்கவாதியாகவே இருந்தாலும் என் பட்டோடைய வலது கையில கண்டு நீ சுவர்க்கம் போன்று சொல்லும் பொழுது நரகம் அதை பார்த்து கொண்டிருக்குமே, நான் நரகத்தை தாண்டி போகும் பொழுது நான் தௌபா செய்ய மறந்த ஏதாவது ஒரு பாவத்தை அந்த நரகம் ஞாபகப்படுத்தி அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு போன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? எங்கிருந்து யோசிக்கிறாங்க? மனைவியில மடியில தலை இருக்குது, கல்பு நான் சுவர்க்கவாதியா இருந்தாலும் நரகத்தை தாண்டோடுமே இடத்தை யோசிக்கிறேன். இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கோடும், எங்களோட தலை இருக்குது சுஜூதுல, ஆனா எங்களோட கல்வி இருக்குது எங்கேயோ, எங்களோட கல்வி இருக்குது எங்களோட கதையில, எங்களோட கல்வி இருக்குது பெருநாளைக்கு பின்னால் உள்ள விஷயங்கள்ல. அதனால வேறான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட செய்ய அமலுக்கு மக்கள். மூணாவது விடயம் என்ன தெரியுமா? அமலை பாதுகாப்போம். செய்கிற அமலை பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாள்ல எங்க உம்மத்தில் ஏழை யாருன்னு தெரியுமா? அசதரி மணில் முஃப்லிஸ், எங்க உம்மத்தில் உள்ள ஏழை யாரு தெரியுமா? லா திர்ஹம வலா தீனார லஹு யா ரசூலல்லாஹ், யார்கிட்ட திர்ஹம் தீனார் இல்லையோ அவர் ஏழை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல எங்க உம்மத்தில் உள்ள ஏழை அவர் அல்ல, எங்க உம்மத்தில் உள்ள நொஸ்டாரி அவர் அல்ல. நாளை கியாமத்துடைய நாள்ல எங்க உம்மத்தில் சில மக்கள் வருவார்கள், வஸியாமின் வஸலாத்தின் வஸகாத்தின், அவர் நோம்பாளி, அவர் தொழுகையாளி, அவர் ஜகாத் கொடுத்தவர், ஆனா அவருடைய அஹ்லாக் மோசம், அவருடைய நாவு மோசம், அவருடைய பண்பு மோசம். அநியாயமா ஒருத்தர் கேசிப்பார், அநியாயமா ஒருத்தர் கடிச்சிருப்பார், அநியாயமா இன்னொருத்தர் பொருளை சாப்பிட்டிருப்பார். வாக்கலமான ஆதா, மற்றவருடைய ஹக்க அனுமதி இல்லாம இன்னொருத்தருக்கு சேர வேண்டியதை குடிச்சிருப்பார். ஆனா அவர் நோக்காகி அவர் சதக்கா ஜகாத் செஞ்சவர். பாதுகாக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாள்ல இவருக்கு அநியாயமா ஏச்சு வாங்கினவரே, இவருக்கு அநியாயமா அடி வாங்கினவரே, இவருடைய பதவியால, இவருடைய பட்டச்சால, இவருடைய செல்வச்சால, இவருடைய செல்வாக்கால யாரெல்லாம் அடக்கி வச்சிருந்தாரோ அந்த அப்பாவிகள் கியாமத்துடைய நாள்ல வருவார்கள். அந்த இடத்துல இவருடைய தொழில நோம்பு வேலை செய்யாது, அந்த இடத்துல கொண்டை பண்ணுவார்கள். எத்தனையோ பேரை சொத்தை குடிச்சாரு, எத்தனையோ பேரை கடையை குடிச்சாரு, எத்தனையோ பேரை வருமானத்தை குடிச்சாரு, பிசினஸுக்கு டீல் பேசி போட்டு மோசடி செஞ்சாரு. ஆனால் அவர்கள் அப்பாவிகள், இவருக்கு எதிராக உலகத்தில் வழக்கு போட்டு செலவழிக்க அவர்களுக்கு காசு இல்ல, அவர்களுக்கு லோயமான தெரியாது. ஆனால் நாளைக்கு அல்லாஹ் நீதியாளன், அல்லாஹ் நியாயமானவன், அல்லாஹ்க்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹ் எனக்கு தர வேண்டிய ஹக்கை வெட்டி இருக்குது, எங்க கடையில எங்க காசு ஒரு லட்சம் இவங்க கடையில் இருக்குது, எங்க பிசினஸ்ல பங்கி வெட்டி இருக்குது, எனக்கு சேர வேண்டிய எங்க வாப்பா பிரிச்சு கொடுத்துட்டு போன காணிய எல்லாம் கொண்டாட்டி பிள்ளையோட அனுபவிச்சாரு. ஆனா குடும்பத்தோட ஹஜ்ஜும்ரா செஞ்சாரு. அல்லாஹ் எனக்கு வழக்கு போடுறதுக்கு வசதி இல்ல, ஆனா நீ நீதியாளன், உன்னிடத்துல வந்திருக்கிறேன் அல்லாஹ், எனக்கு நீதித்தா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நீதி கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? அங்க திருகம் அல்ல, அங்க தீனார் அல்ல, அவன் காசை கொடுன்னு ரொம்ப சொல்ல மாட்டான், உன்னை நோம்ப கொடுன்னு ரொம்ப சொல்லுவான். அவன் சொத்தை குடு, எழுதி குடுன்னு ரொம்ப சொல்ல மாட்டான், உன்னை ஹஜ்ஜையும் உம்ராவையும் கொடுன்னு ரொம்ப சொல்லுவான்.
இப்படி கொடுத்து கொடுத்து ஹத்தா புனியத் ஹஸனாத்துஹு, அவருடைய நோன்பு முடிக்கிறோம், அவருடைய தொழுகை முடிக்கிறோம், அவருடைய ஹஜ் முடிக்கிறோம், சும்மா வகைர ஹதாயாக்கும், அவருடைய பாவம் மாத்திரம் தான் மீதி இருக்கும். ஆனாலும் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். குடிக்கிறது கொண்டு இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை எடுத்து அல்லாஹ் இவருடைய பட்டோரையில போட்டு பாவத்தை அதிகரிச்சு கொண்டு அதாவது சும்மா பின்னால் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். நாங்கள் சொல்லுவோம் எங்க உம்மத்தில் உள்ள ஏழை வழி. அதனால மேலான சகோதரர்களே, அஹ்லாக் கல்வர்களை நல்லதாக்கிட்டு, குணங்களை சீராக்கிட்டு, தௌபாவுடைய மாதம் மேலான சகோதரர்களே, இந்த அஹ்லாக்கோட கிராம நடந்துட்டோம்னா எங்கள்ட ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. வெறும் கையோட வந்தோம், வெறும் கையோட போறோம். எதையும் எடுத்து கொண்டு வரல, எதையும் கொண்டு போறதும் இல்லை. தனியே வந்தோம், தனியா போறோம். அதனால மேலான சகோதரர்களே, பூமிக்கு மேலான வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கையில மக்களை மதிச்சு வாழுவோம், மக்களோட சேர்ந்து வாழுவோம், உண்மை பொய்யிலேக்கிற கலப்படங்களை விடுவோம். வாப்ப தந்த சொத்துல அவங்களோட ஹக்குகளை அவரவருக்கு கொண்டு போய் சேர்த்துடுவோம். அதுல யாரும் கூதத்தாய போவாங்க. அதனால சௌபான காலம் மேலான சொல்ல அகலாக்கள் என்ன குறைகளோ அந்த குறைகளை சரி செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் கடைசி பத்துல அதிகாரத்தை தயாராகுவோம், சௌபாக்கு தயாராகுவோம். எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் அல்லாட திருத்தி மட்டும்தான். அந்த பொருத்தத்தை நாடி எங்களை ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிட்டோம்டா, இந்த நாளோடைய போயிட்டோம்டா, இன்ஷா அல்லாஹ் எங்களோட அமல்களை ரப்புல் ஆலமீன் பாராட்டுவார். அதுக்கு பின்னால் அவன் தரக்கூடிய இடம் கண்ணியமானது, நிரப்பமானது, பரிபூர்ணமானது, குறை இல்லாதது, மௌத்து இல்லாதது. அதை அடையக்கூடிய ஒரு வழியாக அல்ல எங்களை கல்விகளை தொடர்ந்து தந்திருக்கிறான். இவ்வளவு காலமும் சரி 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 என்று சொல்லி ஈசையிலிருந்து சரி என்று எங்களை ஏமாற்றி கொண்டிருந்த ஷைத்தான் இப்ப எங்களோட இல்லை. அல்லாஹ் அவனை விளங்கிட்டு இருக்கிறான். அதனால ரமலான் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு மசனாக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். தௌபாவுக்குரிய வழியாக எங்க வாழ்க்கையில பொதுபோக்கில 30, 40, 50 ரமலான் போயிட்டு ஒவ்வொருத்தரும் முயற்சி வைங்க. இந்த ரமலான் என் வாழ்க்கையில ஈமானுக்கும், என் இபாதத்துக்கும், என் மாமலாத்துக்கும், என் மாஷராத்துக்கும், என் அகலாத்துக்கும், இந்த 5 விடயத்திலேயும் எனக்கு ஒரு பாடத்தை, எனக்கு ஒரு புதிய வாசலை தொடர்ந்து தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை நான் மாற்றுவேன் என்ற ஒரு உறுதியை இந்த நல்ல இடத்துல வச்சு ஒவ்வொருத்தரும் கல்விக்கு இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நல்ல நியத்துக்களை கொண்டு மௌத்து வரைக்கும் அமல் செஞ்சு யாருக்கும் எந்த கடனும் இல்லாம அல்லாஹ்வை நிம்மதி சந்தோஷமா சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாராக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் குற்றவாளிகளே அல்லாஹ், விலகினர்களே அல்லாஹ், குறைவுடையவர்களே அல்லாஹ், அநியாயக்காரர்களே அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளவோ தவறு செஞ்சுட்டோம் அல்லாஹ், எங்களை மன்னிச்சிலே அல்லாஹ், எங்களுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு வேற ரப்பு இல்லையா அல்லாஹ். நீ கைவிட்ட எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ். நீ தான் எங்களை படிச்சவனே அல்லாஹ். நீ தான் தாயுடைய கருவறை இடம் சென்றவனே அல்லாஹ். நீ தான் நம்ம ரிஸ்க் சென்றவனே அல்லாஹ். நீ மக்களை உள்ளங்களை விட்டு எங்களை தூரமாக்கிட்டேன்டா நாங்க கேவலப்படுத்தப்படுவோம் அல்லாஹ், அவமானப்படுத்தப்படுவோம் அல்லாஹ். இரக்கம் காட்டியா அல்லாஹ். உன்னை விட்டுட்டு உங்க படைப்பினங்கள் அடையிற அந்த நோயை எங்களுக்கு தந்திராங்க அல்லாஹ். உன்னை அடையக்கூடிய வழியை காட்டித்தாயா அல்லாஹ். உன்னை அடையக்கூடிய வழிகளை இலவுபடுத்தித்தாயா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியங்களை தாயா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தந்த மாதம் வந்திருக்கிறது அல்லாஹ். எங்களோட உடலால பொருளால எங்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களை சொல்லாத செயலால எங்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களை மாற்றாம இந்த விருந்தாளி அனுப்பிடாதே அல்லாஹ். எங்களை மாற்றாம எங்களை கபருக்கு அனுப்பிடாதே அல்லாஹ். எங்களுக்கு சௌபா கிடைக்காம கபருக்கு அனுப்பிடாதே அல்லாஹ். தெரிஞ்சோ தெரியாமலோ கல்லு மண்ணுடைய ஆசை எவ்வளவோ பாவத்தை செஞ்சுட்டோம் அல்லாஹ். பூமிக்கு கீழே வரப்போறோம் எங்களை மறந்து பூமிக்கு மேல நிறைய தவறு செஞ்சுட்டோம் அல்லாஹ். ஆனா செஞ்ச தவறுகளை பூமிக்கு கீழால் அதை குடிக்க பார்த்து கொண்டிருக்கிறது அல்லாஹ். பூமிக்கு மேலால செஞ்ச பாவங்கள் பூமிக்கு கீழால நாங்க எங்களை பழிவாங்க காத்து கொண்டிருக்கிறது ரஹ்மானே அல்லாஹ். பூமிக்கு கீழே போறதுக்கு முன்னால தௌபா வச்சாயா அல்லாஹ், ஹிதாயத்தை தாயா அல்லாஹ், ஈமான வெளிச்சத்தை தாயா அல்லாஹ், கல்புடைய நூரை தாயா அல்லாஹ். எங்களோட நோம்புகளை பொருந்திக்கோயா அல்லாஹ், எங்களோட சதகாக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ், எங்களோட நோம்புகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். நீ கூலி தராட்டி கூலி தரத்துக்கு உத்தரவு இல்லையா அல்லாஹ். எதெல்லாம் மீசானில் கனமாக்குமோ அந்த அமல்களை தேடி தேடி செய்ய தோல்வி செய்யா அல்லாஹ். எதெல்லாம் சராத்தில சுருக்கத்தை நோக்கி நடக்க வைக்குமோ அந்த அமலை தேடி தேடி செய்ய
கபூல் செய்யல்லா. என்னென்ன செயல்கள் எங்களோட பற்றுடைய எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வலது கையில வாங்கி தருமோ அந்த செயல்களுக்கு எங்களை கபூல் செய்யல்லா. மனைவி மக்களையும் கபூல் செய்யல்லா, பிள்ளைகளையும் கபூல் செய்யல்லா, குடும்பமா கபூல் செய்யல்லா. அல்லாஹ் ஹயாத்துடைய உம்மவாப்போட வாழ்க்கையில வரக்க செய்யல்லா. நீண்ட ஆரோக்கியத்தை ஆயுளையும் கொடியல்லா. யாரெல்லாம் உன்னிடத்துல வந்து விட்டார்களோ எங்களோட வாழ்ந்தவர்களின் பலர்களுடைய இந்த ரமதான் கபறுகளில் முதல் ரமதான் அல்லா இறக்கம் காட்டியல்லா, தௌபீக் செய்யல்லா, சுவர்க்கத்திலே கனவுகளை கலந்து கொடியல்லா. என்னென்ன குறையோட வந்தார்களோ அந்த குறைகளுக்கு தௌபாவை நசீபாக்கியல்லா. எங்களில் உள்ள கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வையல்லா. எங்களில் உள்ள நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தியல்லா. அல்லா எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு உன்னை சந்திக்க இருக்கிறோம் அல்லா, உன்னிடத்துல வர இருக்கிறோம் அல்லா. அந்த நாளை சிறப்பாக்கியல்லா, அந்த அமலை சிறப்பாக்கியல்லா. வாழ்க்கையில் எத்தனை பெருநாளை சந்தித்தாலும் உன்னை சந்திக்கும் நாளை பெருநாளாக மாற்றித்தாயல்லா. எங்களது வாழ்க்கையை பாரம்படுத்து போ ரஹ்மானே. وآخر دعواهم الحمد لله رب العالمين وصل على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. رب يغفر وارحم وأنت خير